பசங்களுக்கு முடி எடுக்க சமயபுரம் போயிருந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அங்கே சமயபுரத்தில் சாமி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வரும்பொழுது என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பசங்களுக்கு பொம்மை தாங்க. எவ்வளோ பொம்மை இருந்தாலும் இந்த பசங்களுக்கு பொம்மை வாங்குற ஆசை மட்டும் விடவே விடாது. ரிமோட் காரு இது வந்துட்டு பெரியவன் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இதில் செல்லு போட்டு தான் நம்ம ஓட வைக்கணும். இந்த பபிள்ஸ் ஷாட்டர் நம்ம சின்ன வயசுலலாம் விளாண்டுருப்போம் இல்லைங்களா? இது வந்து ஒரு பக்கமாக வந்து 2 ஆணி மாதிரி இருக்கும். அதில் ஒரு பக்கமாக நம்ம எல்லாமே சேர்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. முன்னெல்லாம் நிறைய பபிள்ஸ் இருக்குங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுதெல்லாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கயிறு மட்டும் வீட்டில் எல்லாருக்கும் கயிறு வாங்கினேன். ஒரு சந்தனம், ஏன்னா ஸ்கூலுக்கு சந்தனம் போட்டு வைக்காமல் போக மாட்டாங்க 2 பேரும். அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்தது. அல்வா, பொரி உருண்டை, முந்திரி பிஸ்கெட்டு, இது மட்டும் தாங்க சாப்பிட்ற ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தேன். அங்கே பூலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் ரொம்ப முத்து முத்தா அழகாக இருந்துச்சு பூ அந்த அளவுக்கு. அந்த பக்கம் யாருமே பூ வைக்காத ஆளே இல்ல. அவ்வளோ ஒரு பூ முடி கம்மியாக இருந்தாலும் நிறைய பூ வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஊரே பார்க்க. அதனால் பூ வந்து ஒரு ரூ. 30 தாங்க வாங்கினேன். அப்புறம் இந்த வளையல் வாங்கினேன் எனக்கு. இந்த மாதிரி வளையல்லாம் சின்ன வயசில் போட்டது. ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி இந்த வளையல் வாங்கினேன். பொம்மையெல்லாம் பாருங்கள் அடுக்கி வச்சுட்டு ஒரே சந்தோஷம். இந்த டிப்பர் வந்து பெரிய லாரி மாதிரி இருக்கிறது சின்னவர் எடுத்துக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே பொம்மைகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி பூவை கட்டிடலாம் வெடிக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி மொக்கா இருக்கும் பொழுதே கட்டிட்டேன். எவ்வளோ பூ வந்துருச்சுங்க, ஒரு ரூ. 30 தான் வாங்கினேன். 2 முழம் கிட்ட வந்துருச்சு. ஆனால் நம்ம கடையில் வாங்கினா முழமே ரூ. 50 சொன்னாங்க. பூ எவ்வளோ முத்து முத்தம் அழகாக அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. அந்த சைடு எல்லாமே பூ, திருச்சி, மதுரை அந்த சைடு போயிட்டாலே பூவு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. பூ ரொம்ப அழகாகவும் வாசனையும் அதேமாதிரி சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லைங்களா, அதனால் பசங்களுக்கு டிஸ்டி கழிக்கலான்னு சொல்லி ஆழம் எடுத்துகிட்டு நம்ம ஆட்டுக்குட்டி, மாடு, நம்ம செல்லப்பிராணிகள் எல்லாத்துக்குமே ஆழம் எடுத்துகிட்டு எப்போவுமே அமாவாசை ஆனால் இதை பண்ணுறது. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி சண்டே இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இதை செய்யுங்க. 2 மொட்டை பாசஸ்க்கும் டிஸ்டி கழிச்சாச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் ரெகுலராகவே எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் பசங்களுக்கு சுற்றி போடுறது தான். அப்புறம் நம்ம ஆடு மாடு எல்லாம் அவங்களுக்கும் சுற்றி போட்டுட்டு அன்றைய டே ரொம்ப நல்லா சந்தோஷமாக போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.